எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், மாசி மாதம் 19ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், பௌர்ணமி, ஹோலி பண்டிகை. இன்று கிரகணம் இத்தனையும் அடிக்கிட்டு வர, ஓகேங்களா? அதை விரிவாக பார்ப்போம். நல்ல நேரங்களை பார்த்துக்கிறோம். காலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய தேதி மாலை 5:52 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. இன்றைய யோகம் சுகர்மம், பின்பு திருதி நாம யோகம். இன்றைய கரணம் 5:52 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் திருவோணம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம் இன்று. கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கடன் தீர்வதற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பௌர்ணமி, புரியுதுங்களா? அதே மாதிரி சந்திர கிரகணம், புரியுதுங்களா? சந்திர கிரகணத்துல கிரிவலம் வரலாமா? அந்த கேள்வி உங்க எல்லா மனசுலயும் கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா வரலாம், தப்பே இல்லை. ஆனால் சிவ சிந்தனை தவிர்த்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த யோசிக்கிறீங்களோ அதுதான் வருங்காலத்தில் நடக்கும். இதை மறந்துடாதீங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் ஒரு முறை சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு 1000 முறை உருவேறுகின்ற தன்மை உள்ளது. இது மெமரி ஆஃப் மல்டிப்ளேஷன், புரியுதுங்களா? பல மடங்கு ஆகிடும். இப்போ நம்மளோட பதிவு இருக்கு இல்லையா, நம்மளோட ஆழ்மன பதிவு இருக்கு இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயத்த ஒரு தடவை நினைச்சோம்னா அந்த ஒரு தடவை தான் சேவ் ஆகும். 2வது வாட்டி ரீகால் பண்ணீங்கன்னா 54 தடவை சேவ் ஆகிடும். அதையே இன்னொரு வாட்டி சேவ் பண்ணீங்கன்னா அது 360 வாட்டியா மாறிடும். இப்படி மல்டிபிளா போய் ஸ்டோரேஜ் அதிகமாயிடும். புரியுதுங்களா? அதுக்கு உதாரணம், ஒரு ஊர்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த 1000 பேரோட பேர் தெரியும். இல்லை அவங்களோட கேரக்டர் தெரியுதுன்னா எப்படி ஞாபகம் வருதுன்னா, அகைன் மெமரி வரும்போது மெமரியிலிருந்து அழியாது. அது மாதிரி இந்த பௌர்ணமி காலங்கள்ல, கிரகண காலங்கள்லையும் சொல்லுகின்ற மந்திரம் ஆழ்மன பதிவேடுகளில் போய் பதிஞ்சு அவர்களுக்கு அந்த மந்திரங்கிறது பீஜ தன்மை தாங்க. இப்ப அங்காள பரமேஸ்வரன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த அங்காள பரமேஸ்வரன், அந்த அங்குங்கிறது பீஜம். புரியுதுங்களா? இதுதான் முக்கியம். ஒரு கடவுளுக்கு ஓம் கம் கணபதியே, கணபதிங்கிறதுலே ஒரு விஷயம் இருக்கு. ஓம் நமச்சிவாயங்கிறதே ஒண்ணு இருக்கு. சிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. இம்ங்கிறதுல ஒரு விஷயம். வள்ளலார் படிச்சா தெரியும். இம்மந்திரத்தை பத்தி சிறப்பா சொல்லியிருப்பாரு. இம்மந்திரம்னா என்ன? இம்மந்திரத்தை பிடித்தால் எந்த யோகமும் செய்ய தேவையில்லைங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பித்து முடிகிற நேரம் உணவு நிலையில கட்டுப்பாடு வச்சுங்க. அன்றாட பணி செய்யுங்க. ஒரு டிரைவரா இருக்கிறதா ஓட்டி தான் ஆகணும். ஒரு கடையில் வேலை செஞ்சுதான் ஆகணும். மற்றபடி கடைபிடிக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்கலாம். முக்கியமா இந்த கர்ப்பவதிகளை பத்திரமா பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அரசாங்கம் என்னென்ன சொல்கிறதோ அதை கவனமா பார்க்கணும். எல்லாரும் பார்க்கலான்றாங்க, இந்த கண்ணுல பார்க்கலான்றாங்க. இரத்த கிரகணம், பிளட் மூன் பாருங்க. கரெக்டா எல்லாமே ஜாக்கிரதையா இருந்து பாருங்க. இன்னைக்கு ராசி பலனுக்கு போங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாள். தன்னிறைவு அடைவதற்குடைய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? சனி 12ஆம் இடத்தில் இருப்பதும் லாபஸ்தானாதிபதி விரயத்தில் இருப்பதுமே ஒரு விதமான வருமானத்தை கொடுத்து செலவுகளை செய்ய வைக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை கிருத்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம். இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை சற்று ஓய்வை விரும்பும், ரோகிணி மிருகஷீரிடம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருந்து அவர்கள் பணிகளில் கவனமாக இருந்து வெற்றி பெறுவார்கள். இந்த நாள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா மனது கொஞ்சம் சற்று ஓய்வுங்கிறத விட அலைச்சல் திருச்சலோட எல்லா வேலையும் செய்ய சூழ்நிலை ஏற்படும். அதனால சற்று கவனமுடன் இந்த நட்சத்திரம் இருந்தால் மீதி 2 பேரும் சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள், வெற்றிகள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். குரு ராசிக்குள் இருக்கிறார். மிருகசீரிட நட்சத்திரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து திருவாதிரை, புனர்பூசம், இதற்கு எல்லாமே குருவின் நட்சத்திரம், குருவின் பார்வை, இது எல்லாமே ஒரு கோயின்சிடா இருக்கு. ஏன்னா திருவாதிரின் கிரகத்தை ராகு பார்க்கிறது. அப்போ இன்னைக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல பெயர் புகழ் எல்லாமே கிடைக்க பெறும், நன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் கிடையாது. ஏன்னா பல்வேறு அலைச்சல்கள், பல்வேறு விஷயங்கள், பிள்ளைகளால் பெரும் பிரச்சனை, எதை செய்யணும்ன்றதே தெரியல அப்படிங்கிற அளவு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முயற்சிகள் பெருமளவு தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இதுல பாத்தீங்கன்னா பூசம் ஆயில்யம் ரொம்ப அதிகமா கொஞ்சம் டெம்பரேச்சரா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய்க்கு இடையில, ராகுக்கு இடையில புதன் இருக்காரு, புரியுதுங்களா? அந்த நட்சத்திரங்கள் வரிசையில பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு புனர்பூசம் நல்லா இருக்கு. பூசமும் ஆயில்யம் சற்று கவனம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சந்திரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு. மனத்தடுமாற்றம் உண்டு. அதே மாதிரி முன்ன செய்த பணிக்கு ஒரு சம்பளம் வரவுகள் உண்டு. அதே போல இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகளால் பலன் உண்டு. மகரம், பூரம், உத்திரம், இந்த மகரமும் பூரமும் நிச்சயமா பொருளாதாரம் பெருக்கணும் அல்லது பொருளாதார துன்பங்கள் விடைபெற்றணும் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் சிறிதேனும் கடனை கொடுத்து இல்ல கடனுக்கான தொகையை எடுத்து வச்சு பாருங்க. உங்கள் கடன் பெருமளவில் குறையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரவுகள் மீதியாக கொண்ட நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இதனால ஒரு சிறப்பான நாளுங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு காட்டணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு நாள், ரொம்ப அற்புதமா இருக்கு. பலன்கள் நிச்சயமா கூடுகுதுங்க. அதாவது கன்னிராசியில் இருக்கிறவங்க சாதாரணமாவே ஒரு பூஜை பண்றவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அவங்க வாழ்க்கையை வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போனாவே ஏகப்பட்ட சாமி இருக்கும், ஏகப்பட்ட வழிபாடு பண்ணுவாங்க. கோயில் இருக்கிறவங்க இவங்க கேட்டிருக்காங்க, என்னென்னைக்கு விரதம் இருக்குன்னா அவங்க கேட்டா போதும். அந்த அளவுக்கு இறைவன் மேலேயும் இறைபக்தி மேலேயும் அதிகமா கொண்டவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இன்றைய தினம் உத்திரம், அஸ்தம், சித்திரை ரொம்ப சிறப்பா இருக்கு. புதிய பொருள் வாங்குவது, புதிய ஆடம்பரமான பொருள் சேர்க்கையும் நடைபெற காத்திருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க நாள் கன்னிராசிக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாளுங்க. ரொம்ப அமோகமா இருக்கு. சித்திரை, சுவாதி, விசாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு காத்துல பறக்கம். ஏற்கனவே காத்து ராசி தான். ஆனா டிராவலிங், பயணம், ஒரு பாராட்டு, ஒரு வெற்றி, கொண்டாட்டம், இது எல்லாமே இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப நாளா ஒரு விஷயம் வீடு கட்டுறதுக்கு முயற்சி, அது நடக்கல அப்படிங்கும்போது இந்த நாள்ல முயற்சி பண்ணுங்க. அதுக்கான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயன்படுத்தினாங்க நீங்க வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் கிடையாது. பகையை நீங்களே தேடி போவீங்க. புரியுதுங்களா? சண்டை சச்சரவு, மனக்குழப்பங்கள் தீராமலே இருக்குதுன்ற மாதிரி நீங்களே மனசுக்குள்ள தானே சொல்லிப்பீங்க. இது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு அதுதான் பெரிய பிளஸ். விருச்சிகம் எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை. ஆனா நீங்களா உங்க வாயை கொடுத்து மாட்டிப்பீங்க. அதே மாதிரி பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் ஒரு குறைபாடு. அப்போ அதெல்லாம் சரி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளுங்க. ரொம்ப சிறப்பு. முன்னாடி நம்ம எதுக்காகலாம் கஷ்டப்பட்டோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புல தான் இப்ப இருக்கு. மூலமாகட்டும், மூலத்துக்கு திருமணங்கள் பேச்சுவார்த்தையே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சேரும். திருமணம்,
அதே மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு, முக்கியமா சொல்ல போனா வேலை வாய்ப்பு. நாம எவ்வளவோ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், ஜெயிக்க மாட்டேங்குது. எத்தனையோ வரன்கள் பாக்குறாங்க, நமக்கு அமைய மாட்டேங்குது பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்குது. மூலம், போராடம், உத்திராடம் இவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு நாள் இது. அதுவும் இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஒரு தீப விளக்கு மாதிரி நீங்க, புரியுதுங்களா? எப்பொழுதும் கிழக்கு நோக்கி முதலில் பயணத்தை ஆரம்பித்து உங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், புரியுதுங்களா? இது தாது ராசி வகையை பொறுத்தது, புரியுதுங்களா? பிறருக்காகவே எல்லாம் கொடுக்கணும், பிறருக்காக எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது சிறப்பு இல்லை. அப்ப என்ன ஆகும்? நீங்களே உங்க விஷயத்தெல்லாம் மறந்துட்டு மற்றவங்களுக்கும் செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்க, அதிலேயே நீங்க மாட்டிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நீங்க நடக்கிறது. அதனால கவனமாகவும் இருங்க, எச்சரிக்கையாகவும் இருங்க. மறதியில கைப்பொருள் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை உங்களுக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சந்திராஷ்டிரம் இருக்கு. முதல் விஷயம் அதுதான். அன்றாட பணிகள் மட்டும் செய்யுங்க, புதுசா எந்த வேலையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கும். இந்த மகரத்தில் இருக்க மேக்சிமம் என்னன்னா, ஒரு விஷயத்த ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. இதை மாத்தி அதை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி எதையும் ஃபாலோ பண்றது கிடையாது, புரியுதுங்களா? அதனால கரெக்டா இருங்க. இந்த சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. கும்பராசி அன்பர்களே, கும்பம் பாருங்க, சூரியன், செவ்வாய், புதன், ராகு, இப்போ இந்த கிரகத்தோட சேர்க்கையோட தான் இருக்கிறீங்க. பத்தாததுக்கு நேரடியா சந்திரனின் பார்வை, சூரியன் பார்வை மிடில் ஆக போகுது. குறுக்க பூமியின் பயணம் இருக்கு. அப்போ கிரகணம்ன்ற நம்ம விஷயத்த நம்ம அனுபவிக்க போறோம். இப்போ கும்பம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கலசம் வச்சு வழிபடலாங்க. ஒரு கடன்ல இருந்து வெளியே வரணும், ஒரு புதிய ஒரு பணத்தை எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் துணியில மடிச்சு வச்சு இந்த கடன் தீரணும்னு வேண்டிக்குங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னு வேண்டிக்குங்க. மனைவியோட நல்லபடியா வாழ்க்கை நடத்துன்னு வேண்டிக்குங்க. ஒரு வீடு கட்டணும்னு வேண்டிக்குங்க. குறிப்பா சொல்ல போனா போராட்டாதையும் சதியமும் புரியுதுங்களா? அவிட்டம் கூட ஏதோ அவங்க அவங்க தேவையானப்ப சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒரு விஷயம் நடந்தா அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுவே மைனஸ் பாயிண்ட், புரியுதுங்களா? இன்றைய நாளை தெளிவா பயன்படுத்திங்கன்னா கும்பம் அடுத்த ஆண்டுல வெற்றி பெற்றே தீரும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த சனி சுக்கிரன் சேர்க்கை, ரொம்ப மனசோர்வு, சஞ்சலம், அதிகபட்சமான அலைச்சல் கொண்ட வேலை இன்னைக்கு. நீங்க என்னதான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாலும் புரட்டாதி விட்டுருங்க, அது கரெக்டா இருந்துரும். ஆனா உத்திரட்டாதி ரேவதி பாத்தீங்கன்னா தான் தான் இது எல்லாம் சொல்லி எடுத்து போட்டு செய்வாங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி சகோதர வழியில பிரச்சனை வரும், அதில் கவனமா இருக்கணும். முக்கியமான விஷயம் தான். அது மாதிரி தொழில் ஸ்தானத்திலையும் பிரச்சனை இருக்கும். ஏன்னா ராசியிலிருந்து சனியின் பார்வை இருக்கிற இடத்துல உங்களோட பிரச்சனையை சொல்லுது. கணவர் ஸ்தானத்துக்கு பிரச்சனை சொல்லுது. அப்போ வாய் வார்த்தையில் கவனமா இருக்கிறது சிறப்பை தரும், புரியுதுங்களா? மற்ற விஷயம் எல்லாம் சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.